ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் கிரெட்டா இன்னைக்கு எதுக்காக அரைவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, கியர் ஷிஃப்டிங் கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம கிட்ட அரைவ் ஆயிருக்கு. வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனாக கியர் அப்கிரேட் ஆர் டவுன் கிரேட் பண்ணும்போது கியர் எங்கேஜ் ஆகாம சேம் கியர்லேயே லாக் ஆகிடுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். சரின்னு சொல்லிட்டு கிளச்சை ரிமூவ் பண்ணி பார்த்ததுல கிளச்சு பார்த்தோன்னா டோட்டலாகவே வேர் ஆயிடுச்சு. எதனால கிளச் பிளேட் இந்த அளவுக்கு வேர் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டிரைவ் மட்டும் தான். கிளச் பிளேட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது ஒன் சைடாக அதிகமாக வேர் ஆயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தோன்னா, டிராஃபிக்ல நம்ம ரொம்ப நேரம் கிளச்லேயே கால் வைக்கிறதுனால தான் கிளச் பிளேட் பார்த்தோன்னா ஒன் சைடாக வேர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ரன் ஆன கிளச் பிளேட்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பிளேவீல் சைடு ஏதாவது டேமேஜ் இருக்கான்றதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். கிரெட்டால பார்த்தோன்னா கவர் அசம்பிளி சைடில் தான் டேமேஜ் இருந்ததுனால பிளேவீல் சைடு எந்த ஒரு மார்க்கும் இல்லை. கிரெட்டாக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, கிளச் பிளேட், ரிலீஸ் பேரிங், கவர் அசம்பிளி, அது கூடவே பார்த்தோன்னா கியர் ஆயில், எல்லாமே ஜென்யூன் ஹோண்டாய் ஸ்பேர்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிரெட்டாக்குன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸில் சேஸை டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா கியர் பாக்ஸை ஏற்றதுக்கும் சரி இறக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் பாக்ஸ் சைட்லையும் பிளேவீல் சைட்லையும் வேற இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸை மஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளியை சென்டர் பார்த்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பேரிங்கையும் கியர் பாக்ஸ் சைடில் கிரீஸ் அப்ளை பண்ணி கியர் பாக்ஸ் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேஸ் அண்ட் கியர் பாக்ஸை பக்காவாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ரன் பண்ணியாச்சு. ஹைடில் ரன் பண்ணும் போதே கியரை ஷிஃப்ட் பண்ணி வெஹிக்கிளை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தோம். கியர் பார்த்தோன்னா ஸ்மூத்தாகவே எங்கேஜ் ஆச்சு. வெஹிக்கிள் மூவிங்லையும் எந்த ஒரு லேகும் இல்லை. வெஹிக்கிள் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நைட் ஆனதுனால மார்னிங் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் ட்ரையல் எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் வந்ததுமே ஜென்ரலாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு கூலண்ட்டு மட்டும் கம்மியாக இருந்ததுனால கூலண்ட்டை டாப் அப் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்தாச்சு. வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது பிக்கப், ஸ்மூத்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுனால கியர் ஷிஃப்டிங்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் என்ன, வெஹிக்கிளை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.